திமுக நிலைமை பணம் இருக்கு விஜய்ங்கன்னு சொல்றாங்க. அதிமுக யாரும் பணத்தை வெளியே எடுக்க மாட்டாங்க, எடப்பாடி எடுக்க மாட்டாரு, இவங்ககிட்ட சொன்னா இவங்க எடுக்க மாட்டாங்க. பிரச்சனை டிவிக்கேல பணமே இல்லையா? டிவிக்கேல ஒரு விஷயம் பணம் இல்லை. அதனாலதான் புஷ் என்ன பண்றாரு, 1 கோடி டிடி எடுத்துட்டு வராரு. 1 கோடி டிடி இருக்கிறவன் கடைசியில் வந்து பனையூர் சேருவான்ல. 1 கோடி டிடி இருக்க வசதி இல்லாதவன் மெயின் ரோட்டில் ஈஸியாக போயிடுவான். இதை சொன்ன உடனே விஜய் இல்லை 1 கோடி திமுககாரன் அதிமுக டிடி கொடுத்து அனுப்பிச்சிடுவான், கடைசி நேரத்தில் ஓடி போயிடுவான். எங்க ஒரு தொழிலாளர் கேட்குற ஒவ்வொருத்தர் தொகுதியிலையும் ஒரு டிவிக்கே ஆளை 1 கோடியை கொடுத்து அனுப்பிச்சிடுவான். யாரு? டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும். அவன் வந்து 1 கோடி கொடுத்து சீட் வாங்கிட்டு போயிடுவான். அப்பா 1 கோடி கொடுத்தியா, நான் தான் உனக்கு 1 கோடி கொடுத்தேன், இன்னொரு 5 கோடி வச்சுக்க, வீட்டில் படுத்துக்க, எலெக்ஷன் வேலை செய்கிற மாதிரி செய். வீரியமா செய்யாம இருந்தா போதும், ஓட்ட பெருசா பிரிக்காம இருந்தா போதும். இதுதான் சாதகமான தொகுதி. இப்படி 234 தொகுதியில ஒரு 150 பேர் இப்படி விலைக்கு வாங்கிட்டா விஜய் கதை முடிஞ்சுது.